ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபீஸ்ட். இப்போது தீபாவளி வரப்போகிறதுனால இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான, அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான பாசிப்பருப்பை வச்சு நெய் உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது பாசிப்பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு 1 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா லோ ஃப்ளேமில் பொறுமையாக கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுக்கும்போது கை விடாமல் கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் செவந்துடும். இப்போ இந்தளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஜல்லடையில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பு பவுடரை இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜல்லடையில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி மீதி ஜலிக்க முடியாமல் இருக்கிறத நம்ம இதில் சேர்க்க வேண்டாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ இதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஜலிச்சு எடுத்த மாவையும் சர்க்கரையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது அரைச்சி வச்சுருந்த மாவோட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி போட்டு வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இந்த மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். உங்களுக்கு வேணும் போது மட்டும் இந்த நெய்யை காசி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 கப்பு நெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். புகை வர அளவுக்கு இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த நெய்யை ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கையால் மிக்ஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நெய் சூடாக ஊற்றுறதுனால சர்க்கரை மெல்ட் ஆகி வரும். அதனால் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நெய் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக சூடு ஆறுனதும் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸ் கூட இந்த ரெசிப்பியை ஈஸியாக செய்யலாம், ஏன்னா இதில் பதம் எதுவுமே கிடையாது. சப்போஸ் நம்ம நெய் நிறையா சேர்த்துட்டாலோ இல்லை ரொம்ப சர்க்கரை இலகி வந்துட்டா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் பாசிப்பருப்பு பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ மீதி இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரியே உருண்டைகளை போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.